யபை 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 யபை. என்ன இந்த வீட்ல எப்பவுமே கஞ்சி வாசனை தான் அடிக்கும். இப்போ என்ன பூரி இட்லி. சரண் மாமா. ஆகா பைய உள்ள வாசனை பிடிச்சி இருந்துச்சு. அடா நிக்கிறேன், நீ சீக்கிரம் இருந்துச்சுட்டா. ஆமா மாமா, ஒரே வாசனை. அத எந்திச்சு வந்தேன். இப்பலாம் நம்ம வீட்ல மணக்காத புதுசா மணக்குறேன்னு எந்திச்சு வந்தேன். பாரு நீ கூட காலமுறை எந்திரிச்ச உடனே என்னடா மழை கில வருதா இல்ல வெயில் கில காலையில அடிக்கன்னு பாத்துட்டேன். தின்னுட்டு போங்க. நான் சாப்பிடணும் உட்காந்துருக்கேன். எப்ப பார்த்தாலும் பருப்பு சோறு புளிச்சோறு. இன்னைக்கு தான் வாய் குருசியா இருக்கு. எல்லாம் நம்ம மைனி வந்த நேரம். இவியல சமைச்சாவ? நீங்களே சமைச்சியா? இது சின்ன பொண்டாட்டி. கிங்ஸ் வைஃபா? ஆமா, அத்தினா பொண்டாட்டியா? ஆமா. ஊரெல்லாம் தாலி கட்டல, பரிசம் மட்டும் தான் போட்டுருக்கு. இன்னும் தாலி எல்லாம் கட்டல. இருமாடி. ரொம்ப கிராண்டா எங்க அண்ணன் கல்யாணம் வைக்கணும்னு வச்சிருக்கான். ஏன்னா பரிசம் போட்டவ இந்த வீட்டுல இருக்காளே நினைச்சு தப்பா என்ன போட்டாருங்க. இவ அம்மா இருக்கால ரூபி, விளங்காதவா, எந்த நேரத்துல என்ன முடிவு எடுப்பான்னு தெரியாது. அதான் எங்க அண்ணன் உசாரா இங்கே தூக்கிட்டு வந்துட்டான். சரி, பேரு? இசை குரங்கு. இசை செல்லம். தப்பா நினைச்சுக்கிட்டாதீங்க. அது பிறந்ததுல இருந்து எங்க கூட தான் வளர்ந்தது. நாங்க தான் தூக்கி போட்டு வளர்த்தோம். இந்த ஊர்ல நாங்க தான் பாத்துக்கிட்டோம். இந்த வீட்டுல தான் வளர்ந்தா. இப்ப இந்த வீட்டுக்கு வாக்குப்பட்டு வந்துட்டான். சரி, நீ சாப்பிடுறியா? அவளுக்கு எந்த வேலையும் செய்ய தெரியாது. அவளுக்கு வேலை செய்யறதுக்கு இந்த வீட்டுல மாமியார் அப்படிங்கிற ஒரு வேலைக்காரி, அப்புறம் அம்மாங்கிற ஒரு அடிமை, எல்லாரும் இவளுக்கு இருக்காங்க. இப்போ சமைச்சு போடுறதுக்கு நீங்க மகாராணி இவதான் குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க. மரியாதைய பத்தியெல்லாம் நீ வாய் அடிச்சதெல்லாம் போதும். போய் குளி போ, வெண்ணி போட்டு வச்சிருக்கேன் போ. நீ என்ன காலமர இருந்துச்சுட்ட? எம்மா மோப்ப முடிச்சு இருந்துருக்கா. ஆமா, அப்படியே தின்னு தள்ளிடுவா. ரெண்டு காரணம் கொஞ்சம் பொரிப்பா. போ போய் குளிச்சுட்டா போ. இன்னைக்கு காலேஜுக்கு எனக்கு பூரி தந்து விடுறீங்களா? காலேஜுக்கு பூரியா? வேண்டாம், வேற ஏதாவது செஞ்சு தரட்டா? இல்ல, எனக்கு பூரி தான் பிடிக்கும். அவ ஒரு பூரி பைத்தியம். எல்லாமே எங்க அம்மா தான் கடையில இருந்து வாங்கி வந்து கொடுப்பவ. இன்னைக்கு எங்க வீட்லயே போட்டுட்டீங்களா, அதான் கேட்கா. சரி, டேஸ்ட்டுக்கு கொண்டுட்டு போ. ஆனா சாப்பிடறதுக்குன்னு கொண்டு போகாத. நான் தயிர் சோறு ஏதாவது கிண்டி தரேன். சரி. கொனால பிள்ளையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டிஃபன் நல்லா இருந்துச்சு. சரி, நான் பேங்குக்கு கிளம்புறேன். சரி, சாப்பாடு எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சுட்டேன். அம்மா பஸ் ஸ்டாண்டுக்கு போமா? அவங்க இல்ல, என்ன எப்பவும் பஸ் ஏத்ததுக்கு அவங்க தான் வருவாங்க. சரி இரு, நான் வரேன். எடுத்து போய் குளி. சரி. அடேங்கப்பா, காலமா எழுந்திரிச்ச மாதிரி இருக்கு. எஸ், இனிமேல் காலையில எழுந்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா மருமக்க மாதிரி வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் இந்த வீட்டு மருமகா கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும்ல. ஏமா எனக்கு லைட்டா நெஞ்சு வலிச்ச மாதிரி இருக்கு. ஏமா எனக்கு லைட்டா நெஞ்சு வலிக்குமா? ஐயோ, ஏன் குரங்கு அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியா, பயந்துட்டேன். அவ பொறுப்புன்னு சொன்னால அதான் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எடுபி குளி போ. ஒரு வயசு சாப்பிட்டுட்டு குளிக்கிட்டா? ஒண்ணு வேண்டாம், குளிச்சுட்டு வா போ. சரி, நான் பேங்குக்கு கிளம்புறேன். அம்மா டூட்டிக்கு கிளம்பிட்டேன். நீங்க சாப்பிடலையா? அம்மா நேராயிட்டு, நான் கிளம்புறேன். என்னங்க, சாப்பிட்டுட்டு போங்களேன், எல்லாம் ரெடியா இருக்கு. அம்மா நான் கிளம்புறேன். அப்படின்னா என்ன ஏத்துக்கலையா? அப்படின்னா நேத்து இவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலையா? சாப்பிட்டு தரமாமா. நீ நான் கிளம்புறேன் இருந்துச்சு நிக்க. அவங்க சாப்பிடலன்னு கேட்டாங்க, நீங்க பதிலே சொல்லல. இருங்க மாமா, அவங்க சாப்பிடலன்னு கேட்காங்கல்ல. வண்டி சாவி எங்க? கேட்டதுக்கு மட்டும் பாதிலே வராது. அது கலவுக்கு மேலதான் இருந்தது. சரிம்மா. சரி, நான் பேங்குக்கு கிளம்புறேன். சரி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நானா? நீங்க தான். இவா ஒருத்தி வாய் வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டா. நீங்க காலேஜ்ல போயிருக்கீங்களா? அதே படிக்கல அந்த புள்ள. வா, படிக்காத புள்ளையா? நீங்க காலேஜுக்கு போலியோ? படிச்சிருக்கேம்மா, எம்எஸ்சி. படிச்ச புள்ளையா? எம்எஸ்சியா? நீங்க எம்எஸ்சியா முடிச்சிருக்கீங்க? படிச்ச? ஆமா, நான் டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன். எம்எஸ்சியா? இவ்வளவு படிச்சிருக்கீங்களா? ஆத்தி, நான் இன்னும் ஒரு டிகிரியே முடிக்கலையே. எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்களா? எம்எஸ்சி முடிச்சிட்டேன். இந்த வருஷம் தான் முடிச்சேன். முடிச்சு இப்பதான் உடனே கல்யாணம். படிச்ச பிள்ளையா? அப்பயே பார்க்க இப்படி இருக்கா? படிச்சவேலா? எம்எஸ்சியா? ஏன் எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறீங்க? பெண்ணா, எம்எஸ்சின்னு சாதாரண சொன்னா இதுல என்ன இருக்கு? சரி,
எம்எஸ்சினா என்ன? சொல்ல போனா நம்ம வீட்லயே அதிக படிப்பு அவங்கதாம்மா. ஏமா அவங்க பெரிய படிப்பு, வெளியில தான் வேலைக்கு போனா நல்ல சம்பளம் இருக்கும். துறை விடவா நிறைய படிச்சிருக்கா? போறனே வெறும் பிஏ தான். இது எல்லாத்துக்கும் மேல. ஓ அப்படியா? இந்த கிங்ஸ் போய் எது பண்ணாலும் எப்படி இப்படி பண்ணதா? தேடி போனாலும் படிச்ச பிள்ளை கிடைக்காத. பரவாயில்ல, படிச்ச பிள்ளை தான் கட்டி வச்சிருக்கான். என்னங்க சாவி இங்க தானே இருந்தது, காணுமே. என்னங்க கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போங்களேன். இல்ல சாப்பிடாம போனா இங்க பாருங்க, எனக்கு உண்மையிலே கஷ்டமா இருக்கும். என்னால வீட்டுல ஒழுங்கா சாப்பிடவே முடியாது. எனக்காக சாப்பிட வேண்டாம், இது உங்க வீட்டு சாப்பாடு. உங்க வீட்டு சாப்பாடு உங்க செலவுல உருவாகின டிஃபனு. நீங்க சாப்பிட்டு போலாமே. சாப்பிட்டுட்டு போங்களேன், மனசு கஷ்டமா இருக்கு. என்னால சாப்பிடாம போறீங்களோன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பசிக்கல. அம்மா சாவி எங்க? கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போங்களேன். உனக்கு பசிச்சா சாப்பிடு, எனக்கு பசிச்சா நான் சாப்பிட போறேன். இதுல எனக்கு பிடிக்காது, என்ன அதிகமா பேச வைக்காத. உனக்கு பசிச்சதுன்னா நீ சாப்பிடு, எனக்கு பசிச்சா எனக்கு இங்க வாங்கி சாப்பிட தெரியும். இல்லங்க, அது மனசு கேட்காதுல்ல. நீங்க சாப்பிடாம நான் மட்டும் வீட்டுல எப்படி சாப்பிட முடியும்? நான் சாப்பிடுறதுக்கும் நீ சாப்பிட என்ன சம்பந்தம் இருக்கு? அது எப்படிங்க முடியும்? சம்மதம் திடீர்னு கேட்டீங்கன்னா அது எப்படி சாப்பிட முடியும்? ப்ளீஸுங்க, ஒரு ரெண்டு இட்லியாவது சாப்பிட்டுட்டு போங்களேன். எனக்கு பசிக்கல, கோத்த கலப்பட என்ன கத்த வைக்காத. உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு. அம்மா சாவி எங்க? அண்ணன் சன்னல தானே இருந்துச்சு. சாவி ஒரு இடத்துல வைக்க மாட்டீங்களா? கிங்ஸ் தான் வச்சிருப்பான், இரு நான் வரேன். சாப்பிட்டுட்டு போங்க. அன்னதானில கிடக்குதே, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போயேன். எனக்கு வேண்டாம். எப்பவுமே வீட்டுல எதுவும் வைக்க மாட்டேங்கன்னு ஏசிட்டு கிடப்பா. எனக்கு இருக்குல்ல, சாப்பிட்டுட்டு போயேன். 2 இட்லி சாப்பிட்டு போ. வேண்டாம் சொல்றேன், எனக்கு வேண்டாம். ஒரு வாய் சாப்பிட்டு போயும்ல. சாப்பிட்டுட்டு போறீங்களா? எடுத்துட்டா நான் கிளம்புறேன். வாமா, நான் காலேஜுக்கு போறேன். போயிட்டு வரேன்னு சொல்லணும்னா? சரி போயிட்டு வரேன். சரிம்மா. நீங்க ஃபீல் பண்றீங்களோ? இல்லம்மா, இல்ல, நான் நல்லதா இருக்கேன். சரியா, நீ போயிட்டு வா. இங்க கவலைப்படாதீங்க சரியா? என் புருஷ எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. கிங்ஸின் பொண்டாட்டியாச்சே, பின்ன அப்படித்தானே இருப்ப. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இப்ப நான் சந்தோஷமா தான் இருக்கேன். சொல்ல போனா இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க வீட்டுல என்னத்துக்கு குத்தச்சே உட்கார்ந்துருப்பேன். இங்க நான் பரபரப்பா சந்தோஷமா இருக்கேன். நீங்க இத்தனை பேர் என் கூட இருக்கீங்கல்ல, நான் சந்தோஷமா இருக்கேன். அக்கறைக்கு இது பச்சை, அங்க இருந்ததுக்கு எனக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. தரமாமா கெட்டவர்லாம் கிடையாது, தரமாமா ரொம்ப நல்லவரே. அதுக்கு என்னமோ தெரியல. சரி, முழு பேரை துறதானா? முழு பேரை சொன்னா நீங்க சிரிப்பீங்க. என்ன பேரு? ஞானத்தர. ஞானத்தரையா? நல்லா இருக்கு. காதல் வந்துட்டா கொன்னுவேன். சின்ன பிள்ளை மாதிரி பேசு. யாரு சின்ன பிள்ளை? நீதான். நான் சின்ன பிள்ளை. ஒண்ணு ஞானத்தர. நல்லா இருக்கு. ஐயவா கொன்னுவேன். நல்லாதான் இருக்கு. ஆனா அழகா இருப்பாரு, அது உண்மைதான். இன்னொரு வானவங்க எந்திரிச்சு வரும். எதை சீக்கிரம் தூங்கிட்டா நீங்க வரதுக்கு முன்னாடியே. நீங்க யாருதே அவருக்கு தெரியாது. இப்ப வந்து அப்படியே சாக்காவா. அது யாரு? இப்ப வருவா யாருன்னு சொல்லுது. அது யாரு? அத்தனையோண்டு இருந்துகிட்டு உன்னை பேசலி கூப்பிட்டு இருக்கா. அவ பேச்சலி கூப்பிடுறது இருக்கட்டும், அவ யாரு தெரியுமா? யாரு சொன்னா அப்படி உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துடும். யாரு? அவளுக்கு நீங்க வந்து தெரியாது. நேத்து சீக்கிரம் தூங்கிட்டா. யாரு? உங்க சம்மந்தி. விளையாடாத. விளையாடுறேனா? உங்க புருஷனுக்கும் என் புருஷனுக்கும் கூட பிறந்த தங்கச்சி. அதிர்ச்சியா இருக்கோ? தங்கச்சா? ஊரே இப்படிதான் கேட்கும். ஆமா, அன்னை மருகளை
போச்சு. விட்டா இன்னொரு வருஷத்துல இவளுக்கு ஈக்குவலா அண்ணன் பிள்ளைகள் இருக்கா. அந்த பிள்ளைகளுக்கு இவ அத்தை. போன ரங்கம் என் கூட டியூஷனுக்கு வந்தா என் கூட சுத்துவா, எங்க கூட விளையாடுவா. அதுக்கு தப்ப இவளை என்ன பேர் சொல்லி கூப்பிடுது. அதுக்கு வயசு பார்த்து விளையாடணுங்கிறது. அப்ப நீ இன்னும் விளையாட போவ? சாயங்காலம் விளையாட போய், மத்த நேரம் விளையாட போக மாட்டேன். சரிதா. நீ விளையாட பண்ணு சொல்ல மாட்டாங்களா? ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நான் காலேஜ் போயிட்டு 3:30க்கு வருவேன். நம்ம தெரு பிள்ளைங்கெல்லாம் அந்த தெருல தான் விளையாடுவோம். டியோ கண்ணாமூச்சி எல்லாம் விளையாடுவோம். சாயங்காலம் 5 மணி to 8 மணி வரைக்கும் விளையாடுவோம். அது வரைக்கும் எங்களை யாருமே தேட மாட்டாங்க. அதுக்கப்புறம் குயில் அம்மா டியூஷன் எடுப்பாங்க. அவங்க யாரு? அம்மா. அவங்களையும் கிங்ஸன் தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ சரியா தான் இருக்கும். ஆமாம்மா, இவளுக்கு அவங்க தான் அம்மா. இவ அம்மா அம்மானு கூப்பிட்டு எல்லாரையும் அம்மானு கூப்பிட வச்சுட்டா. இப்ப வீட்ல எல்லாருமே குயிலி அம்மான்னு தான் கூப்பிடுவோம். சரி, நான் காலேஜுக்கு போயிட்டாரேன். நேராயிட்டு. சரி, டிஃபன் எடுத்துட்டு போனா. சரி. என்னடா இந்த வீட்ல ஒரு மாயஜாலமாடா. ஒவ்வொரு நாளும் தூங்கி எந்திரிச்சா இந்த வீட்ல ஒவ்வொருத்தரா புதுசு புதுசா வரவ. இது எனக்கு சம்மந்தியா? அம்மா, பயமா இருக்கு. உன் பேர் என்ன பேரு? அன்பரசி. உங்க பேரு? என் பேரு தமிழரசி. இந்த வண்டிக்கு பேர் பட்ட சூப்பரா இருக்கு. எத்தனை கிளாஸ் படிக்க? கிளாஸ்ல இல்ல, இப்பதான் எல்கேஜி போறேன். எல்கேஜி போறியா? சரி வா, உனக்கு சாத்தி சூப்பரா ஸ்கூலுக்கு அனுப்புறவடியா. நீங்க யாருன்னு சொல்லவே இல்ல. நான் உங்க தரன் இருக்காங்கல்ல. ஆமா. ஓ, கிங்ஸன் இந்த இசை கூட்டிட்டு வந்தாங்களே, அப்படி உங்களுக்கு கூட்டி வந்துட்டாங்களா? ஆமா. அப்ப இனி தரனையும் கையிலே பிடிக்க முடியாது. இனி தரனை நெத்திக்கு கொஞ்சவே கொஞ்சாது. ஏன் அப்படி சொல்ற? ஆமா, என்னைக்கு இசை இந்த வீட்டுக்கு வந்தாலும் அன்னிலிருந்து கிங்ஸன் நெத்திக்கு எனக்கு கொஞ்சவே இல்ல. நான் போய் எங்க அண்ணன் மடியில உட்கார்ந்தா இந்த இசை இருக்கல்ல ஒட்டி வந்து எங்க அண்ணன் மடியில உட்கார்ந்துக்கிடுவா. ஐயோ. ஆமா, ஐயோதான். நான் உட்கார்ந்துட கூடாதுன்னு அவ உட்கார்ந்துக்கிடுவா. எங்க அண்ணனும் அவ்வளத்தான் கொஞ்சம் தெரியுமா? அப்படியா? எஸ், அவ்வளத்தான் கொஞ்சம். என்ன லைட்டா கொஞ்சிட்டு அவளத்தான் ரொம்ப கொஞ்சம். இங்கெல்லாம் முத்தெல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் நீ பார்க்க கூடாது. ஐயோ. சரி வா, உன்னை நான் கிளப்பி விடுறேன். வா. அதெல்லாம் எங்க வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப எங்க வீட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அப்படியா? ஆமா. ஃபர்ஸ்ட் குயிலி அம்மா வந்தாங்க. அப்புறம் இசை ரூபி அத்தை வீட்ல தான் இருந்தா. அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்துட்டா. அப்புறம் நீங்க. இசைன்னு சொல்லக்கூடாது. அம்மானு கூப்பிடு, இல்லனா அண்ணின்னு கூப்பிடு. இசை அப்படி கூப்பிட்டா அடிப்பா. அவ அடிப்பாளா? ஆமா, நான் அவளை அப்படி கூப்பிட்டா அவ என்ன அடிப்பா. அவளுக்கு நான் இசைன்னு கூப்பிட்டா தான் பிடிக்கும். சரி வா, ஸ்கூலுக்கு கிளம்பலாம். மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்பமே போயிட்டா தெரியுமா? தங்கப்புல என்ன தாத்தா? தாத்தா தாத்தா சொல்லக்கூடாது. இங்க வா. என் புள்ள இருக்குத பாரு, எலி குஞ்சு மாதிரி. இங்க வா, கடைக்கு போயிட்டு வருமா? வேணாம் தாத்தா. தாத்தான்னு சொல்லக்கூடாது, அப்பான்னு சொல்லி கொடுத்துருக்கோம்ல. நீங்க தாத்தா தானே? டேய், உங்களுக்கு தானே தாத்தா. அப்ப எனக்கு? உனக்கு அப்பா. அப்பாவா? உனக்கு அப்பா இல்ல. இங்க வா தங்கம், இங்க வா. தங்கம் புள்ள அப்படியே அம்மா மாதிரி இருக்கு. தங்கம் ராசாத்தி. வா, கடைக்கு போ. அப்பா உனக்கு பிஸ்கட் எல்லாம் வாங்கி தரேன். இல்ல வேண்டாம். அதுல சொல்லக்கூடாது. வா. என்னம்மா படிக்க? எல்கேஜி. எல்கேஜி புள்ள படிக்குது. ஆமா. சாப்பிட்டியாம்மா? அம்மா புதுசா ஒரு அம்மா வந்திருக்காங்கல்ல, அவங்க ஊட்டி விட்டாங்க. துறைக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு கேள்விப்பட்டேன். அந்த அம்மா நல்லா இருக்காங்களா? அந்த அம்மா பேரு தமிழரசி தான். அப்படியா? நல்லா பேசுறாங்களா? சூப்பரா பேசுவாங்க. எனக்கு தலைலாம் இழுத்துட்டு இருக்காங்களே. சாப்பாடுலாம் விட்டுட்டாங்க. இன்னைக்கு எங்க வீட்ல பூரி, இட்லி, வடை எல்லாம் அந்த அவங்க தான் செஞ்சாங்களாம். அப்படியா? உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கா? அம்மா இசை இருக்கால, அவள காலேஜ்ல விட போயிருக்காங்க. அப்படியா? இசை காலேஜுக்கா போயிருக்கா? ஆமா. அவ வீட்ல என்ன சேட்டை பண்ணுதா? சேட்டை பண்ணுதாலோ? கிங்ஸன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? கிங்ஸன்
அண்ணன் போலீஸ் வேலைக்கு போயிட்டு டியூட்டிக்கு போயிட்டானா? தரணனும் போயிட்டான். சாரணனை மட்டும் தான் வீட்ல சாப்பிட்டுட்டு இருக்கான். சாரணனே வேலைக்கு போக மாட்டானா? இல்ல, அவன் தான் வீட்ல இருக்கானே. என் தங்கம் புள்ள ஆசைப்பட்டா பெத்துக்கணும்னு முத என் முகத்தை பார்த்து கேட்டா ஒரு பொம்பளை பிள்ளை தாங்க கற்பு கரசி பத்தினி நேரா வந்து நெஞ்ச நிமித்தி கேட்டா. சரி வா, அப்பா உனக்கு வடை அப்புறம் பிஸ்கட் எல்லாம் வாங்கி தரேன். எங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்களா? வாங்கடா வாங்க, என் பேர பிள்ளைல ஓடியாங்க, உங்களுக்கு வாங்கி தரேன் ஓடியாங்க. சரிங்க தாத்தா, நான் தாத்தான்னு கூப்பிடுவேன். அப்படி கூப்பிடக்கூடாது, நீ அப்பா என்ன கூப்பிடணும். என் தங்கம்ல நீ யார் தப்புல தங்க குட்டியில நீ. சரி வா, அப்பா உன்னை தூக்கிட்டே போறேன் ஓடியா. ரெண்டு சுசியா, ரெண்டு இந்த மாரிபல் பிஸ்கட் கொடுங்க, ஒரு பார்லேஜ் பிஸ்கட்டு இருந்தாலும் கொஞ்சம் வாங்கி பாப்போம். இருங்கடா உங்களுக்கு வாங்கி தரேன்னா. சரிங்க தாத்தா, எனக்கு பிஸ்கட் வேணும், கிரீம் பிஸ்கட். சரி, ஒரு கிரீம் பிஸ்கட் ஒன்று வச்சிருங்க. எனக்கு சுசி வேண்டாம், எனக்கு முட்டைக்கோஸ் வேணும். ரெண்டும் வாங்கி தரேன் என்னப்பா. இரு, எல்லாத்தையும் வச்சிருங்க. ஓ, இப்ப இது வர நடக்கும். என்ன தங்கம், தண்ணி வச்சிருக்கேமா? அப்ப தண்ணி எங்க தரட்டா? வேண்டாம், தண்ணி பாட்டில் வச்சிருக்கேன். அது ஸ்கூல்ல போய் குடி. இரு, நான் அப்பா உனக்கு வாங்கி தரேன். ஓ, உறவை புதுப்பிக்கீங்களோ? தண்ணி பாட்டில் கொடுங்க. இந்த தண்ணி பாட்டில் கையில வச்சுக்கோமா. தங்க பிள்ளைங்க வா, இந்த தண்ணியை குடி. வேண்டாம் வேணாம், வா அப்பா கிட்ட வா, தண்ணியை குடி. தண்ணி குடி தங்கம். தங்க பிள்ளை தண்ணியை குடி, தண்ணியை குடி. போதுமா என் தங்க பிள்ளைக்கு? என் தங்க புள்ள தங்கத்தை பத்த மாதிரியே இருக்கு, அவளை முடிச்ச மாதிரியே இருக்கு. வேற ஏதாவது அப்ப வாங்கி தரட்டா? பேனா பென்சில் அப்ப வாங்கி தரட்டா? அப்ப உனக்கு எல்லாம் வாங்கி தரேன். இங்க வாங்கினா நல்லா இருக்காது, அப்ப நாளைக்கு டவுன்ல இருந்து உனக்கு நிறைய வாங்கிட்டு வரேன். ஓ சரி, நீ ஸ்கூலுக்கு போ. இங்க தானே வேன் வரும். சரி, நீ பாத்து போனா அப்ப நாளைக்கு உனக்கு பென்சில் எல்லாம் வாங்கிட்டு வரேன். சரி, அப்ப நாளைக்கு வாங்கிட்டு வரேன்னா. என் புள்ள யாரோ அடுத்த வீட்டு பிள்ளைய பார்த்துட்டு போன மாதிரி போண்டி இருக்கு. ஓ, ரகசியமா உறவை வளர்க்கீங்களோ? உங்க அண்ணனுக்கும் அருண் பாண்டியனுக்கு சண்டை தெரியுமா? எங்க அண்ணன் பேசக்கூடாதுன்னு சொல்லிருப்பானே. அருண் பாண்டியன் அது நாளைக்கு உங்க வீட்டுக்கு லாட வரட்டா? உங்க மாட்டு வண்டி நிக்குதா? ஏனே மாட்டு வண்டி நிக்குதோ? ஏனே நான் வரட்டுமானே? வரட்ட மாட்டீங்களா? உங்க வீட்டுல இருக்க பாட்டி வரட்டுவாங்க. அதே நான் வரட்டுமா? சரி. சரி சரி, பாத்து போ. சரி, அடச்சா, நான் எதுக்கு இப்படி பேசுனேன்? என்ன அவ பேசணும், நான் பேசிட்டேன். சரி போட்டோம், அது குழந்தைக்கு என்ன தெரியும் என்னன்னு? அதுவும் ஏன் ரத்தம் தானே, என் அப்பா என்ன தானே அதுக்குள்ளேயும் ஓடுது. அப்பா ஒண்ணு தானே, அதான் தானட்டம் தன் தசாடுது. கோவப்பட்டாலும் அது அண்ணன் அண்ணன்னு கூப்பிட்ட உடனே கோவம்லாம் பறந்து போச்சு. விளையாண்டுட்டு வந்துருவோம். இப்பதான் வீட்டுல யாருமே இல்ல. அழகி சீக்கிரம் வா. அழகி யாரும் இல்ல, சீக்கிரம் வா, விளையாண்டுட்டு ஓடி வந்துருவா. ஐயோ இவங்களா? ஐயோ எங்க போற? ஒரு பக்கமே இல்ல. இல்லையா, இப்போ அழகி வா வான்னு கூப்பிட்டியா? கேட்டுட்டீங்களா? இல்ல. எங்க போறேன்னு கேட்டேன். அது வந்து இல்ல தெரியல, எல்லா பிள்ளைகளும் வான்னு கூப்பிட்டு விட்டாளுங்க. தெருவுக்கா? விளையாடுறதுக்கெல்லாம் இல்ல, சும்மா பேசிட்டு இருக்கிறதுக்கு. வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். பிள்ளைங்களோட இருந்து ரொம்ப நாள் ஆயிட்டு, அதான்
ஜபாராணி இசை இல்ல இசையில அது வந்து ம், போ மாடியா போ அழகி ம், ம். போறதெல்லாம் சரிதான், ஒரே ஒரு கண்டிஷன். என்ன உங்க அம்மா மேரி மரியா வீட்டுக்கு கூப்பிட்டாலும் நீ வீட்டுக்கு போன அங்கே இருந்துரு, இங்க வந்துடாத. இல்ல ம், போனா அதுக்கப்புறம் தான் இருக்கு. இல்ல போகல. சரி போ. உங்களுக்கு சாப்பாடு வச்சு தரட்டா? வேண்டாம், நான் இப்ப சாப்பிடல, நீ போ. ம் சரி. ஓடிடுவா. போத பாரு, ஆட போற வயசா உனக்கு. போயிட்டு வா, போயிட்டு வா. வீட்டுல யாரும் தூங்கல. எனக்கு தூக்கம் வருது, காலையில் 4 மணிக்கு டூட்டிக்கு போகணும். வா. போய் தூங்குங்க. நேத்து மாதிரி. கொன்னுடுவேன். ம், முடியாது, நேத்து மாதிரி. வா. சும்மா இருங்க அத்தை. எதையாவது சொல்லிட்டு வாடி. சரி நான் பாத்துக்கிறேன், வா. மாட்டேன். சொல்றேன் வாய. போங்க. என்ன மணி என்னது தூங்கலையா? தூங்கணுமா? போய் தூங்கு, காலைல டூட்டிக்கு போகணும்ல. ஆமாமா. நீ தூங்கலையா? கட்டில் போட்டுட்டா? சரி சரி, நீ படு, நான் அங்க வெளில படுத்திருக்கேன். சரி போய் படு போ. வா. போங்க. வா. வானா வர மாட்டேடி. சும்மா இருங்க. மாட்டேன். எனக்கு நேத்து மாதிரி வேணும். முடியாது. முடியவே முடியாது. வா. என்னங்க, ம், நான் நாளைக்கு வெளியில போவேன் விளையாடுறதுக்கு. ம். என்னங்க, சரிடி, உனக்கு என்ன பாருடி. நான் கெட்டுக்கு போதல. சரி, போதும். இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை.